எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹேண்ட்ஷேக் ப்ராப்ளத்தை பற்றி நான் பார்க்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை பார்த்துருக்கேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கேன். இதில் நாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எதுக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸை நாம் ஃபாலோ பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நாம் இந்த செஷனில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அறையில் 3 பேர் இருந்தால் எத்தனை கைக்குலுக்கள் இருக்கும்? இதுதான் நம்மளோட சிக்கல். அந்த சிக்கலுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் 3 நிமிடம் தனியே யோசித்து அதை வரைந்து எண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியாச்சு இல்லவா? அப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் வித்தியாசமான பதில் கிடச்சிருக்கு. ஏன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நான் வேறு முறைகள் தான் செய்திருக்கேன். அதனால நான் உங்களுக்கு 2 நிபந்தனை சொல்லியாச்சு இல்லவா? அப்போ நிபந்தனைகள் என்ன? வீடியோ போஸ்ட் பண்ணுங்க, யோசிக்கிங்க. முதல் நிபந்தனை A B கிட்டேயும் B A கிட்டேயும் ஹேண்ட்ஷேக் பண்ணுறது ஒன்று தான். வேறு கால்குலேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் எனக்கு கை குலுக்கிறது ஹேண்ட்ஷேக்காய் கவுண்ட் பண்ண முடியாது. இந்த நிபந்தனைகளை ரெண்டும் வச்சு அப்போ 3 பேர் இருந்தால் எத்தனை கைக்குலுக்கள் ஒருத்தர் கை குலுக்கினால் எத்தனை கைக்குலுக்கள் இருக்கும் என்னது கால்குலேட் பண்ணியாச்சு இல்லவா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எதுக்கு நம்ம பெரிய சிக்கல் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டி நான் செய்திருக்கேன்? இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி யோசிக்கிங்க. நீங்கள் யோசிச்சது கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கு தெரியுமே இந்த சிக்கலில் கைக்குலுக்கள் என்ன, எப்படி செய்யணும், எப்படி யோசிக்கணும், எப்படி வரைக்கணும், எப்படி கவுண்ட் பண்ணணும் எல்லாமே. அப்போ இந்த பிரச்சனையை அனுபவித்த பிறகு நான் பெரிய சிக்கலை பார்த்தேன். அது என்ன? ஒரு அறையில் 10 பேர் இருந்தால் எத்தனை கைக்குலுக்கள் இருக்கும்? இதுதான் நம்மளோட பெரிய சிக்கல். இதை கேட்ட பிறகு நாம் எது தீர்க்கவில்லை. இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 2 பேர் 3 பேர் 4 பேர் மற்றும் 5 பேருக்கு கண்டுபிடிப்போம் இல்லவா? ஏன்னா இந்த உத்தியத்தை பெரிய சிக்கலை எளிய சிக்கல் உடைப்பதுன்னு சொல்லுவோம். 10 பேர் இருந்த பெரிய சிக்கலை 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் என்ன சின்ன சிக்கலாய் எளிய சிக்கலாய் உடைச்சிருக்கேங்க. இப்போ நான் முதல் ஆக்டிவிட்டியில் செய்தபடி 2 பேரோடையும் 3 பேரோடையும் 4 பேரோடையும் 5 பேருடைய சிக்கலை தீர்த்து விட்டோம். எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எப்படி வரையணும், இதெல்லாமே நமக்கு தெரியுமே. நான் அனுப்பிவிட்ட டேபிளில் நீங்கள் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லவா? அந்த டேபிளில் நம்மளோட சொல்யூஷனை அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன், ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன் இல்லவா? இந்த 2 பேருக்கு எத்தனை, 3 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இந்த டேபிளில் பார்த்து தான் நான் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அதை பற்றி யோசித்தேன். இந்த அட்டவணையில் ஒரு பேட்டர்னை பார்த்ததுக்கு பிறகு நான் நம்மளோட பெரிய சிக்கலை பற்றி யோசித்தேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான செய்திருக்கேன். என்னது? நம்மளோட பெரிய சிக்கல் என்ன, 10 பேர் இருந்தால் எத்தனை கைக்குலுக்கள் இருக்கும் என்னது முன்கணிப்பு செய்திருக்கேன். முன்கணிப்புன்னா ப்ரெடிக்டர். என்ன ப்ரெடிக்டர்? நான் இங்கே யோசிச்சு செய்திருக்கேன். இந்த வாட்டி நான் வரைய மாட்டேன். அப்போ அட்டவணையில் பேட்டர்னை பார்த்து யோசித்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி தான் நான் நம்மளோட பெரிய சிக்கலை சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லவா? சரி, இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு நிமிஷம் யோசிக்கிங்க. எப்படி நம்ம பெரிய சிக்கலை எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன், ஏதெல்லாம் ஸ்டெப்ஸ் நாம் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன், யோசிக்கிங்க. அப்போ இந்த அமர்வில் நான் என்ன கற்றுக்கொண்டோம்? 3 பேரோட சிக்கலை தீர்த்தேன். அப்போ இந்த சிக்கலை நான் அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பெரிய சிக்கலை அறிமுகப்படுத்தினோம். இந்த பெரிய சிக்கலை எளிய சிக்கலை உடைத்து சால்வ் பண்ணுறேன். நம்மளோட தீர்வுகளை
அட்டனையில் அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு அப்போ தான் நான் பார்த்துருக்கேன். அந்த பேட்டர்னை வச்சு நம்முடைய பெரிய சிக்கலை முன்கணிப்பு செய்தேன். அவ்வளோதான். ஹேண்ட்ஷேக் ப்ராப்ளம் மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்தால் நான் என்ன செய்யணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நான் வரேன். பாக்கி கதையை இன்னைக்கு உள்ள செஷனில் சொல்ல போகிறேன். ரெடியாக இருங்க. செஷனில் பார்ப்போம். பாய்.